மணி அண்ணா என்ன சம்பளம் வாங்குறாரு, அவர் எவ்வளவு ஏர்ன் பண்றாரு, அவர் ஸ்டார்டிங் பேக்கேஜ் என்ன, இப்ப என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறத அவங்களுடைய கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தேன். அண்ட் இப்போதைக்கு ட்ரெண்டிங் இன்டர்வியூஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிகனி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சார்ந்தவங்க தான். பட் இந்த அளவுக்கு வந்துட்டு டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா பேசப்படுற அளவுக்கு ஈவன் ஸ்ரீலங்கால தான் உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாம் வர்றதையும் நான் பார்த்திருந்தேன். அண்ட் இவ்வளவு ஃபேன் பேஸ் எப்படி அப்படின்னா அப்படிதான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் போட்டது அண்ட் 80% ஆஃப் க்ரோத் என்னோடது வந்து முழுக்க என்னுடைய ஒய்ஃபை தான் சேரும் அப்படின்றதையுமே அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ இவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரம்ப காலத்துல வந்து ஒரு 9,000க்கு தான் வந்துட்டு ஜாப்லயே ஜாயின் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் அப்படின்னாலும் உங்க அம்மா வந்துட்டு 10 பாத்திரம்லாம் தேய்ச்சிதான் இவங்களை வந்துட்டு படிக்க வச்சாங்க, எங்களை வளர்த்தாங்க, எங்களுடைய வாழ்க்கையே அப்படிதான் போயிட்டு இருந்துச்சுன்றதுமே வந்துட்டு அவர் பிராங்கா ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் 6வது படிக்கும் போது அவங்களுடைய தந்தை வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பு அப்படின்னு எல்லாமே ஒரு மேல வந்தது காரணத்தினாலையும் நிறைய வந்துட்டு இவரே செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய அப்பியரன்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் கலாய்ச்சவங்களும் உண்டா அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. பட் இந்த ஒரு நிலைமையில அவர் நிக்கிறத பார்த்து ஒவ்வா அப்படின்னு வாய் அடைச்சு போனவங்க நிறைய பேர் தான். ஸோ வளவளன்னு இழுக்காம அவரோட சேலரி பேக்கேஜ் எல்லாம் எவ்வளவு மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் அவர் ஏர்ன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்துட்டு பிராங்காவே சொல்லியிருக்காரு. அண்ட் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணி இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, நாங்களாம் சொல்ல மாட்டோம். ஒரு பொருளை தூக்கி வச்சுக்கிட்டு, இதுதான் இருக்கிறதுலே ஃபன்னான ஒரு விஷயம், ஒரு பொருளை தூக்கி வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1000 ரூபாயை வந்து நான் ஒரு 10 வாங்குவேன் அப்படியே நீங்க கூட்டிக்கோங்க. ஏன் தெளிவா தெரியுது, இதெல்லாம் நான் யாரையும் மீன் பண்ண வரல. பட் சொல்லக்கூடாதெல்லாம் எந்த பாலிசிலையும் கிடையாது. நம்மளுக்கு விருப்பம் இருக்கா சொல்லலாம், விருப்பம் இல்லையா சொல்ல வேண்டாம், இவ்வளவுதான் விஷயம். ஆனா அவர் வந்து அந்த பிரதர் வந்து சொல்லியிருக்காப்ல. அண்ட் இவரை பார்த்தோம் ஐயோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லயும் போட்டுட்டு தான் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. எனவே அவருடைய எஃபிஷியன்சி, அவர் கஷ்டப்பட்டாரு, இத்தனை வருஷம் தாண்டி அவர் 2.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல வச்சிருக்காரு அண்ட் ஆக்டிவா இருக்காரு. வீடியோ போட்ட உடனே தெரிக்குது, வியூஸ் மில்லியன்ஸ்ல போயிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பா அவருக்கு ஏர்னிங்ஸ் வரதானே ஆரம்பிக்கும். ஸோ அவருடைய லைஃப் இதே மாதிரி ஃபினான்ஷியல் எப்படி க்ரோத் ஆச்சோ அதே மாதிரி அவருடைய லைஃப் வந்துட்டு கண்டிப்பா கனி கூட சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.